இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. எல்லாருமே கிடைச்ச வாழ்க்கையை தான் வந்து ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சு உங்களால பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆத்தி, என்னடா நடக்குதுங்க? என்னடா சுத்தி எல்லா இடமும் பிளாக் தான் இருக்கு. ஐயையோ! யாரும்மா நீ? உனக்கு ஒன்றும் ஆகலையே. இவன் யாரு? ஆத்தி, நல்ல வேலைங்க நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க. என்னங்க இடம் இது? பிளாக்ஸாக இருக்கு. என்ன ஒரு அவமானம்! என்ன இங்கே இவ்வளோ வேகமாக டைம் போகுது? வேற வழி இல்லை, இங்கேயே உட்கார வேண்டியது தான். யாருப்பா அது? ஏம்மா பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் விட. அதுக்கப்புறம் அவன் பல நாள் அந்த உலகத்திலேயே இருந்தான். அந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ணுன்றதையும் கற்றுக்கினான். அந்த பொண்ணு வீடோட ஒரு அழகான வீடை கட்டணுன்றதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இது என்னடா வீடு இவ்வளோ கேவலமாக இருக்கு, இதெல்லாம் காமிச்சா அவமானமாயிரும். அதுக்கப்புறம் அவனோட அந்த புது வீடை அந்த பொண்ணுகிட்ட காமிச்சான். அந்த பொண்ணும் அந்த வீடை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு அவன் நினைக்கிறான். அந்த பொண்ணே வந்து அவனை தனியாக மீட் பண்ணணுன்னு வேற கூப்பிடுறா. அதனால் அவன் அந்த பொண்ணை பக்கத்துக்கு கிளம்பி போகிறான். அங்கே போனால் அவனுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். அங்கே இருந்தால் அந்த பொண்ணு நார்மலாக இல்லை, ஒரு தாம்பியாக மாறி இருந்தா. வில்லேஜில் இருக்க எல்லா மக்களுமே வந்து தாம்பியாக மாறி இருந்தாங்க. என்ன நடக்குன்னே தெரியாத அவன் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கினான். அப்போ அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல யாரோ ஒருத்தவங்க தாம்பியை வந்து திரும்பி வில்லேஜராக மாற்றுறாங்க. அவங்க யாருன்னு தேடி ஒரு மிகப்பெரிய பயணமே போகிறான். ஃபைனலி அவங்களையும் கண்டுபிடிக்கிறான் அவன். அந்த விச்சுக்கிட்ட போயிட்டு இந்த வில்லேஜர்ஸ் எல்லாரையும் க்யூர் பண்ண சொல்கிறான். அதுக்கு அந்த விச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரையும் என்னால் இந்த வாட்டி க்யூர் பண்ண முடியும், ஆனால் இவங்க எல்லாருமே திரும்பி இதே மாதிரி சாம்பியாக மாறுவாங்க, அப்போ என்னால் க்யூர் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னன்னா, நீ இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனும் வேறு வழியே இல்லாமல் சரி இந்த வாட்டி க்யூர் பண்ணுங்கள், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவனால் அவன் வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சோம். மற்றவங்களுக்கு பிரச்சனை வருதுன்றப்ப அதை பண்ணாமல் விடுறான்.